நாட்டு நடப்பை கண்டறிவதற்காக மாறு வேடம் பூண்டு அவர்கள் ஊரிலே சுற்றுகிறார்கள். ஒரு கிராமப்புறத்துக்கு போகிறார்கள். அந்த கிராமப்புறத்திலே ஒரு இளைஞனை பார்க்கிறார்கள். அவன் அங்கே பாலைவனத்திலே ஆடு வைத்துக் கொண்டிருக்கிறான். இவனுடைய ஈமான் எப்படி இருக்கிறது, அஹ்லாக் எப்படி இருக்கிறது என்பதனை அறிந்து கொள்வதற்காக அந்த இளைஞனை அணுகி உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தம்பி, எனக்கு ஒரு ஆட்டை நீ தர வேண்டும், அதற்குரிய காசை விலையை நான் உனக்கு தந்து விடுகிறேன். அப்போது அந்த இளைஞன் சொன்னான், 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த நாட்டுப்புற, அந்த காட்டுப்புற, அந்த பாலைவனத்து அந்த ஆடு மேய்க்கிற அந்த வாலிபன் சொன்னான், பெரியவரே, எனக்கு அப்படி தர முடியாது. ஏனென்றால் இந்த ஆட்டு மந்தை எனக்கு சொந்தமானதல்ல, மற்றொருக்கு சொந்தமானது. நான் ஒரு அடிமை, எனக்கு இந்த உலகத்திலே சொந்தமாக எதுவுமே இல்லை, எனவே எனக்கு தர முடியாது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த இளைஞனை பரிசோதிக்கும் நோக்கோடு, என்ன தம்பி, உனது எஜமானன் வந்து பார்த்துக் கொண்டா இருக்கிறார், ஒரு ஆட்டை நீ எனக்கு தர வேண்டியது, அதற்குரிய விலையை நான் தந்து விடுவேன். மாலையில் வீட்டுக்கு சென்று எஜமானன் ஒரு ஆட்டை காணவில்லையே என்று சொன்னால், ஓநாயை வந்து ஒரு ஆட்டை பிடித்து சாப்பிட்டு விட்டது என்று சொல்ல வேண்டியதுதானே என்று சொன்ன போது, அந்த 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதன், எந்த டிகிரியும் செய்யாத மனிதன், எந்த பட்ட பரீட்சையும் எழுதாத அந்த மனிதன், எந்த கோச்சும் எந்த பாடநெறியும் செய்யாத அந்த இளைஞன், எமது பார்வையிலே பாமரனாக ஒரு லேமனாக கருதப்படும் அந்த இளைஞன் என்ன சொன்னான்? ஐன் அல்லாஹ், பெரியவரே, அல்லாஹ் இருக்கிறானே, அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறானே, அவன் எங்கு இருக்கிறான் என்று சொல்லுங்கள். அவன் இல்லை என்றால் நான் உங்களுக்கு இந்த ஆட்டை விற்கலாம், நீங்கள் தரும் தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்ல உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். அடுத்த நாள் காலையிலே அந்த இளைஞனை தனது சபைக்கு அழைத்து, அவனது எஜமானனையும் அழைத்து, அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்து அவனுக்குரிய தொகையை அந்த எஜமானுக்கு கொடுத்து விட்டு அந்த இளைஞனை விடுதலை செய்துவிட்டு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இளைஞனே, இந்த வார்த்தை இந்த உலகத்திலே உன்னை அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்ததோ, இதே வார்த்தை மறுமையில் உன்னை நரகத்திலிருந்தும் விடுதலை செய்யும் என்று நான் நம்புகிறேன், சென்று வா மகனே என்று அனுப்பி வைக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாம் இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் உருவாக்கும். பண்பாட்டின் சிகரங்களே, குணத்தின் குன்றுகளே, ஒழுக்கத்தின் உறைவிடங்களைத்தான் இந்த மார்க்கம் உருவாக்கும். தொழுகிறேன் அல்லாஹ்வுக்காக, வைக்கோல் தேடுகிறேன் மாட்டுக்காக என்ற கோட்பாட்டை கொண்ட மனிதர்கள் இந்த மார்க்கம் உருவாக்காது. எல்லா வகையிலும் பண்பட்ட உயர்ந்த மனிதர்களை உருவாக்கும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், ஒரு குக்கிராமம், அங்கே ஒரு தாயும் மகளும், தாய் விதவை, மகள் அனாதை, பராமரிப்பதற்கு யாரும் இல்லை. 4-5 ஆடுகள், அந்த ஆடுகளிலே அவர்கள் பால் கறந்துதான் அதனை விற்று தமது வாழ்க்கையை நடாத்தி வந்தார்கள். ஒரு நாள் தாய் சொல்கிறாள், மகளே, இந்த பால் மூலமாக வருகிற வருமானம் போதாமல் இருக்கிறது, அதனால் நாங்கள் பாலிலே கொஞ்சம் தண்ணீரை கலப்போம், கொஞ்சம் கூட பால் கிடைக்கும், அதனை விற்று கொஞ்சம் கூட வருமானம் பெற்றுக் கொள்ளலாம் மகளே என்று சொன்ன போது அந்த மகள் சொன்னால், இல்லை தாயே, அப்படி செய்யக்கூடாது, அமீருல் முஃமினீனுடைய கட்டளை பாலிலே கலப்படம் செய்யக்கூடாது, தண்ணீர் கலக்கக்கூடாது என்பது, அதனால் நாங்கள் கலக்கக்கூடாது என்று சொன்ன போது தாய் சொல்கிறார், மகளே, என்ன அமீருல் முஃமினீன் இங்கு வந்து நாம் பாலிலே தண்ணீர் கலப்பதை பார்த்துக் கொண்டா இருக்கிறார் என்று சொன்ன போது அந்த யுவதி, அந்த பெண் பிள்ளை என்ன சொன்னால், தாயே, அமீருல் முஃமினீன் இங்கு இல்லை, ஆனால் அமீருல் முஃமினுடைய ரப்பு எங்கே இருக்கிறான், அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறானே. எப்படிப்பட்ட கல்வி, எப்படிப்பட்ட அறிவு, என்ன எடுகேஷன்! இந்த எடுகேஷன் என்ற பெயரிலே குறுக்கு புத்தி கற்பிக்கப்படுகிறது, குறுக்கு வழிகள் போதிக்கப்படுகின்றன. இவ்வாறு வாடிக்கையாளர்களை, நுகர்வோரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி போலியான விளம்பரங்களை செய்து மக்களை, நுகர்வோரை ஏமாற்றி பணம் தேடலாம் என்ற உத்திதான் இன்று அற்புதமாக கல்வி, எடுகேஷன் என்ற பெயரிலே ஊட்டப்படுவதை பார்க்கிறோம். அன்று அந்த 7ஆம் நூற்றாண்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சமுதாயத்தை பாருங்கள், சஹாபாக்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்தை பாருங்கள். இத்தகைய மனிதர்களை தான் இஸ்லாம் காண விரும்புகிறது. எனவே ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்காக, ஒரு இக்கட்டான நிலையிலிருந்து விடுபடுவதற்காக பொய் சொல்வதற்கில்லை. நிச்சயமாக அந்த கட்டத்திலும் உண்மை பேசினால் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். சில போது நாம் ஒரு பட்டத்தை, ஒரு பதவியை, ஒரு அந்தஸ்தை பெறுவதற்காக பொய் சொல்வதுண்டு. ஒரு அதிகாரிக்கு முன்னால், ஒரு ஆட்சியாளனுக்கு முன்னால், ஒரு செல்வந்தனுக்கு முன்னால், ஒரு தனவந்தனுக்கு முன்னால் ஏதாவது அவர் போடுகிற பிச்சையை
அவர் போடுகின்ற அந்த எலும்பு துண்டை பெற்றுக் கொள்வதற்காக போய் சொல்வதுண்டு. உண்மையில் இது எவ்வளவு கேவலமானது, ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை எவ்வளவு குறைக்கக்கூடியது, ஒரு மூமினுடைய கௌரவத்தை எவ்வளவு பாதிக்கக்கூடியது என்பதை நாம் உணர வேண்டும். மற்றும் பல சந்தர்ப்பங்களிலே மற்றவரை நோய்ப்பதற்காக நாங்கள் போய் சொல்வதுண்டு. பொறாமையின் காரணமாக, காழ்ப்புணர்ச்சி காரணமாக, வெறுப்பு காரணமாக மற்றொருவரை ஒரு பிரச்சனையிலே மாற்றி வைக்க வேண்டும் என்பதற்காக போய் சொல்வதுண்டு. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது சிறு பிராயத்தில் எதிர்நோக்கிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் தனது குடும்பத்தில் இருந்த சகோதரர்கள் பொறாமை கொண்டார்கள். பொறாமையின் காரணமாக தந்தையிடம் பொய் சொல்லி அவர்களை வஞ்சித்ததை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கொடுக்கல் வாங்கலிலே, வியாபாரத்திலே, உழைப்பிலே பொய் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பண்டத்திலே ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை சொல்லாத நிலையில் அந்த பண்டத்தை விற்பது ஹராமாகும். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டத்தை வெளிநாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட பண்டமாக காட்டுவது, ஒரு கம்பெனி உற்பத்தி செய்த பண்டத்தை நாம் உற்பத்தி செய்து அந்த கம்பெனியுடைய பண்டமாக அந்த கம்பெனியுடைய பெயரை சுட்டி அந்த பண்டத்தை விற்பனை செய்வது, இவையெல்லாம் 100% ஹராம்களாக, எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத பாவங்களாக இருக்கின்றன. நபி அவர்கள் வியாபாரிகளை விழித்து குறிப்பாக சொல்கிறார்கள், இய்யாக்கும் வல் கதிப், பொய் சொல்வதை உங்களை நான் எச்சரிக்கிறேன். லைஸ மின்னா மன் கஷ்ஷனா, மோசடி செய்பவர், ஏமாற்றுபவர்